Hello students, in this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஜ் நம்பர் 24ல இருக்க balancing the equation of redox reactions பத்தி பார்க்க போறோம். So balancing equations னா என்னது? So இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். எங்கன்னா redox reactions. ஒரு redox reactionல எப்படி நம்ம ஈக்குவேஷன்ஸை பேலன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். So redox reactionsனா என்னது? As usual உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு ஆக்சிடேஷனோ ரிடக்ஷன் ப்ராசஸோ சைமல்டேனியஸா நடந்துச்சுன்னா அது redox reaction சொல்லுவோம். So இதுல ஈக்குவேஷன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். So first topic ஆக்சிடேஷன், அதாவது இதுல two methods இருக்கு. Oxidation number of method, next ion electron method or off reaction method சொல்லிட்டு two types இருக்கு. First type நம்ம இப்ப பார்க்க போறது first type oxidation number method. So oxidation number methodல என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம்னா Fe2SO4 ferrous sulfate, K1O4 ன்றது potassium permanganate. அசிடிக் மீடியம் சொல்லும்போது நம்ம ஆசிட் தான் எடுத்துக்க முடியும். H2SO4 எடுத்துக்கும் போது இந்த சைடு ரியாக்டன்ட் எல்லாம் ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் என்ன கொடுக்குதுன்னா Fe2SO4 MnSO4 plus K2SO4 plus H2O. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன்ஸ். ஆனால் இந்த ஈக்குவேஷன் ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே Fe 1 இருக்குது, இங்கே Fe 2 இருக்குது. ஸோ இது அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு தான் இந்த டாபிக். இப்போ நம்ம சின்ன கிளாஸில் தான் படிச்சிருப்போம். ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ் தான் படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். இங்கே H2O2 gives to H2Oன்னு சொல்லி பார்த்துருக்குமா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜனும் 2 இருக்குது. இந்த சைடு ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால் என்ன பண்ணலாம்? இங்கே 2 போட்டோன்னா இங்கே 2 2s 4, அப்போ இங்கே 2 போட்டோன்னா ஸோ இங்கே 4 ஹைட்ரஜன், இங்கேயும் 4 ஹைட்ரஜன் வந்துடும். ஆக்சிஜன் இங்கே 2, ஆக்சிஜன் இங்கே 2. ஸோ கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன ஈக்குவேஷன்லாம் நம்மளே பேலன்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய காம்ப்ளிகேட்டடான ஈக்குவேஷன்ஸை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் படி நம்ம ரியாக்டண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். எது ஆக்சிடேஷன் எது ரிடாக்ஷன் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் படி அவங்க கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனில் எது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எது ரிடாக்ஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுத்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்துக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு FeSO4க்கு என்னென்னா, FeSO4க்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் 2ன்னு சொல்லி அப்போ நம்ம போடும்போது பாருங்கள் FeSO4 SO4 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். SO4நாலே -2. ஸோ SO4 -2 இருக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிறது நியூட்ரலாக +2 இருக்கும். ஸோ அதை வச்சு இங்கே Fe +2ன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு KMnO4. ஓகே, ஸோ இங்கே Mnக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். KMnO4க்கு K +1, M X தெரியாது நமக்கு, ஆக்சிஜன் -2. ஸோ போடும்போது உனக்கு வேல்யூ +7 கிடைக்குதா? ஸோ இதுதான் Mnக்கு இங்கே +7. நெக்ஸ்ட்டு இது ஒரு அசிடிக் மீடியம் வேண்டாம். நெக்ஸ்ட் Fe2க்கு கண்டுபிடிக்கணும். Fe2SO4 ஸோ இதுக்கு இங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு 1 டைம்ஸ் தான் இருக்குது, அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. பட் இங்கே Fe2SO4 ட்ரைஸ் இருக்குது, ஸோ 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டெப்ஸ் போடணும். Feக்கு நமக்கு தெரியாது, அதனால் 2x 2 இருக்கிறதுனால 2x, SO4க்கு -2 த்ரைஸ் இருக்கிறதுனால 3, இதெல்லாம் இன்ட்டு பண்ணும்போது உனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ x = 3 கிடைக்கும். ஸோ Fe +3ன்னு உனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் Fe +3. MnSO4 எப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி SO4 -2 இருக்கும்போது Mn +2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? Fe2 ப்ளஸ் 2 +லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆனால் அது ஆக்சிடேஷன் பார்த்துருக்கோம். Mn +7லேருந்து +2க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. டிக்ரீஸ் ஆனால் அது என்னது? ரிடக்ஷன் சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் Mn இன் K1O4, இன்னைக்கு Mnக்கு +7லேருந்து +2க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்படி? பை கெய்னிங் +5 எலக்ட்ரான்ஸ். 5 எலக்ட்ரானை இது வாங்கிக்கிட்டு இது +2வாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் Fe in FeSO4 சேஞ்சஸ் ஃப்ரம் +2 to +3 by losing 1 electron. இந்த Fe இருக்குல்ல, இந்த Fe +2லேருந்து +3 எப்படி போயிருக்குன்னா, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இங்கே +3 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னென்னா, ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம்.
அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து நம்ம ஆக்சிடேஷன் சொல்லுவோம், இல்லைனா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரிடக்ஷன். ஓகேவா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம ரிடக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை ஆக்சிடேஷன் சொல்லுவோம். ஸோ அதுபடி தான் இங்கே இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் சொல்லிட்டு பிரிச்சுட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இது கொடுத்துருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வாங்கி லூஸ் ஆகிருக்கு கெயின் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் என்னென்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டு, ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்போ வந்து எஃப்இ வந்து இங்கே எஃப்இ வந்து எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் 1 எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. KMnO4 வந்து இங்கே எவ்வளோ எலக்ட்ரானை வாங்கியிருக்கு, 5 எலக்ட்ரானை வாங்கியிருக்கு. ஸோ அதனால் 5 எலக்ட்ரான் சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் எஃப்இ வந்து 1 தான் இருக்குது, இங்கே எஃப்இ வந்து 2 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 எலக்ட்ரான் இன்ட்டு 2, ஸோ 5 எலக்ட்ரான் இன்ட்டு 2 போட்டாச்சு. அப்போ போட்டால் இங்கே 2 வரும், இங்கே வந்து 5 2 10 வரும். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஸோ இந்த 10 இங்கே போகும்போது 10 FeSO4 வரும், இந்த 2 இங்கே போகும்போது 2 KMnO4 H2SO4 வருது. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து 10 FeSO4 இருக்கா, பட் வந்து இங்கே எஃப்இ வந்து 2 தான் இருக்குது. ஸோ திருப்பி இப்போ நம்ம ரியாக்டன் சைடு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராடக்ட் சைடு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப் என்னென்னா பேலன்சிங் த ரியாக்டன் ப்ராடக்ட் ஆக்சிடைஸ் ரெடியூஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரியாக்டன் சைடு வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சுல, இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் சைடும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஸ்டெப்பில். இங்கே வந்து எஃப்இ வந்து 10 இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே 5 போட்டோன்னா 5 2 10, எஃப்இ வந்து 10 இருக்குது, இங்கேயும் வந்து 10 இருக்குது. அப்புறம் கே வந்து இங்கே 2 இருக்குது, இங்கேயும் வந்து 2 இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பில் அதர் எலமெண்ட்ஸ், அதாவது ஹைட்ரஜன் ஆக்சிஜனை தவிர மற்ற எலமெண்ட்ஸை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். என்னென்ன மற்ற எலமெண்ட்ஸ்னால் கே அண்ட் எஸ், அதாவது சல்ஃபரையும் பொட்டாசியமும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம சல்ஃபர் ஆட்டம் மட்டும் பேலன்ஸ் பண்ணால் போதும், பொட்டாசியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சல்ஃபர் ஆட்டம் பாருங்கள், ரியாக்டன் சைடில் வந்து எவ்வளோ இருக்குன்னா இந்த FeSO4ல் பாருங்கள் சல்ஃபர் வந்து 10 இருக்குது. ஓகேவா, இந்த FeSO4ல் சல்ஃபர் வந்து 10 இருக்குது. ப்ராடக்டில் பாருங்கள், ப்ராடக்டில் இங்கே பாருங்கள், அதாவது இந்த ரியாக்ஷன் ஓகேவா, ப்ராடக்டில் வந்து சல்ஃபர் வந்து எவ்வளோ இருக்குது, இங்கே 3 இருக்கிறதுனால 3 5 3s 15, இங்கே ஒரு 2s, இங்கே வந்து ஒரு 1s, ஸோ 18s இருக்குது. ப்ராடக்டில் வந்து சல்ஃபர் வந்து 18 இருக்குது, ரியாக்டன் சைடில் சல்ஃபர் வந்து 10 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது இந்த ப்ராடக்டில் வந்து 18 இருக்குது, ரியாக்டன்ட்டில் 10 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணால் நமக்கு பேலன்ஸ் ஆகும்னா +8 வந்து ரியாக்டன்ட்டில் போட்டோன்னா நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த H2SO4ல் தான் போட முடியும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ H2SO4 பக்கத்தில் ஒரு 8 போட்டோன்னா நமக்கு வந்து சல்ஃபர் வந்து என்ன இருக்குது, கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். ஓகேவா, ஸோ இங்கேயும் வந்து இப்போ 18 சல்ஃபர் இருக்கும், இங்கேயும் வந்து 18 சல்ஃபர் இருக்கும். சல்ஃபர் நம்ம பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பொட்டாசியம் பேலன்ஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஹைட்ரஜன் ஆக்சிஜனை பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பார்க்குறாங்க. ரியாக்டன் சைடில் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னா, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா, ரியாக்டன் சைடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 தான் இருக்குது. ஓகேவா, ப்ராடக்ட் சைடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா இங்கே 2, அதான் இங்கே 8 போட்டிருக்கோம்ல ஆல்ரெடி, இங்கே 8 போட்டிருக்கோம்ல. ஸோ ரியாக்டன் சைடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 16 இருக்குது. ஓகேவா, 16 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அதே ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் சைடு வந்து இந்த வாட்டரை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 8 போட்டுக்கலாம். ஸோ 8 போட்டோன்னா இங்கேயும் வந்து 16 ஹைட்ரஜன், இங்கேயும் வந்து 16 ஹைட்ரஜன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து
இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், எஃப்இ வந்து ரியாக்டண்டில் 10 இருக்குது, ப்ராடக்ட்லேயும் 10 இருக்குது. ஸோ பாருங்கள், எஃப்இ வந்து 10, ப்ராடக்டில் வந்து 5 2s are 10. அதுமாதிரி கே வந்து ரியாக்டண்டில் 2 இருக்குது, ப்ராடக்ட்லேயே வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து 2, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா K2. ஸோ எம்என் வந்து ரியாக்டண்டில் 2, ப்ராடக்டில் 2, இங்கே வந்து எம்என் வந்து 2, அதே மாதிரி இங்கேயும் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சல்ஃபர் வந்து ரியாக்டண்டில் 18, ப்ராடக்ட்டும் வந்து ரியாக்டண்டில் 18. ஹைட்ரஜன் வந்து ரியாக்டண்டில் 16 இருக்குது, ப்ராடக்டில் ரியாக்டன்ட் 16 இருக்குது. ஆக்சிஜன் வந்து ரியாக்டண்டில் வந்து 8 இருக்குது, ப்ராடக்ட்லேயும் வந்து 8 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஆக்சிஜன் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்குன்னா 4 10s are 40, 4 10s are 40. நெக்ஸ்ட்டு வந்து 2 4s are 8, நெக்ஸ்ட்டு 8 4s are 32. ஸோ இதை மொத்தமாக கேல்குலேட் பண்ணால் 80 வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் சைட் பாருங்கள், ஆல்ரெடி வந்து 4 3s are என்னது 12 + 5. ஸோ 5 × 12 எவ்வளோ? 5 × 12 வந்து இங்கே 60 இருக்குது ஆக்சிஜன். நெக்ஸ்ட்டு இங்கே 8 இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே 4 இருக்குது, இங்கேயும் ஒரு 8 இருக்குது. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது உனக்கு 80 கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னதுன்னா, நம்ம கொடுத்த ஈக்குவேஷன்ஸை வந்து ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சி எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் பார்த்துட்டு எவ்வளோ எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்குன்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதை வச்சு நம்ம பேலன்ஸ் ரியாக்டன் சைடு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ரியாக்டன் சைடு கிடைச்சதை வச்சு நம்ம ப்ராடக்ட் சைடு பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் அதர் எலமெண்ட் சல்ஃபர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணிக்கணும். சல்ஃபரை பேலன்ஸ் பண்ணாலே பொட்டாசியம்க்கு ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணால் ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், ஒரு சிம்பிளான மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட். ஸோ அயன் எலக்ட்ரான் மெத்தடில் வந்து இது வந்து செகண்ட் எலக்ட்ரான். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். இதில் பாருங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எது ரியாக்டன்ட் எது இந்த ரியாக்டன்ட்டில் எது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து செப்பரேட் பண்ணணும். ஒரு ஆஃப் ரியாக்ஷனாக நம்ம செப்பரேட் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை செப்பரேட் பண்ணணும். இது தனியாக ஆக்சிடேஷனாகவும் ரிடக்ஷன் தனியாகவும் சொல்லி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே எடுத்திருக்காங்க. KMnO4 FeSO4 + H2SO4 MnSO4 Fe2SO4 thrice K2SO4 + H2O. ஸோ அதே ஈக்குவேஷன்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அயானிக் ஃபார்மில் எடுத்து எழுத போகிறோம். அயானிக் ஃபார்மில் எடுத்து எழுதுறதா இருந்தால் ஸோ இந்த கே எழுத மாட்டோம். இது வந்து KMnO4க்கு நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ எப்படின்னா 4க்கு வந்து +7 சொல்லி கண்டுபிடிச்சோம். Mn வந்து இதில் வந்து +7. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இது ஆக்சிஜன் -2 இருக்குது. இது எல்லாமே மைனஸு. ஸோ இது வந்து +7 +. ஸோ இதை வந்து ஒரு அயானிக் ஃபார்மில் எழுதுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு அயானிக் ஃபார்மில் எடுத்து எழுதும் போது இந்த ஆக்சிஜன் பக்கத்தில் ஒரு மைனஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து Fe2+ மட்டும் எடுத்துக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு அசிடிக் மீடியம்ன்றதுனால நம்ம H+ன்னு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதனால் H+ எடுத்துக்கலாம். இங்கே வந்து Mn2+, Fe வந்து 3+3, தென் வாட்டர் எழுதிக்கிறாங்க. ஸோ இது வராது, இது வந்து அயனிக் ஃபார்மில் வராது. ஸோ ஒரு அயனிக் ஃபார்மில் எடுத்து பிரித்து எழுதிக்கிறாங்க. ஸோ இந்த +3 +2ல நம்ம கண்டுபிடிச்சது தான். ஓகேவா? Mnக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனது தான் வந்து இந்த இதெல்லாம். ஸோ Mnக்கு வந்து எப்படி +2 வந்துச்சுன்னா இங்கே SO4 வந்து -2, இது வந்து +2. ஸோ அதுபடி இங்கே வந்து +2 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் தான் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து +7லேருந்து +2 ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால் இது வந்து ரிடக்ஷன். இது வந்து +2லேருந்து +3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் இது வந்து ஆக்சிடேஷன். ஸோ நம்ம செகண்ட் ஸ்டெப் படி நம்ம ஆக்சிடேஷன் அதாவது நம்ம ஒரு அயானிக் ஃபார்மில் எழுதிட்டு இது ஆக்சிடேஷன் தனியாகவும் ரிடக்ஷன் தனியாகவும் பிரித்து எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டெப்போ ரிடக்ஷன் ஸ்டெப்போ தனியாக பிரித்து எழுதியிருப்போம். இதை வந்து ஈக்குவேஷன் 1 2ன்னு எடுத்திருப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து Fe2+லேருந்து Fe3+ ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்படின்னா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி MnO4 வந்து +7லேருந்து +2ல் ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்படின்னா ஒரு 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஆட்டம்ஸும் சார்ஜஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா O வந்து 4 இருக்குது. O வந்து 4 இருக்குது. ஆனால் ரியாக்டண்ட்டில் 4 இல்லை.
அதாவது ஆக்சிஜனே இல்லை. சாரி ரியாக்டண்ட்டில் ஆக்சிஜன் இருக்குது, ப்ராடக்டில் ஆக்சிஜன் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராடக்டில் வந்து ஒரு 4H2SO4 அதாவது வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். 4H2O வந்து நம்ம ப்ராடக்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து 4H2O ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து 4 2 8 இங்கே 8 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ அதுக்காக இங்கே வந்து 8H+ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து 2 ஈக்குவேஷனுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து இங்கே எழுதிக்கணும். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம எடுத்து இந்த கண்டுபிடிச்சிருக்கிற செகண்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி அந்த தேர்ட் ஈக்குவேஷனை இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து இங்கே 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா Fe2+ gives to Fe3+ 1 எலக்ட்ரான் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் 2 ஈக்குவேஷன்ஸும் எழுதியிருக்கோம். இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது, இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது. அதை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் ஈக்குவேஷன் எழுதுனா கரெக்டாக பேலன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். அயன் எலக்ட்ரான் மெத்தட் வந்து கொடுத்த ஈக்குவேஷனை ஒரு அயானிக் ஃபார்மில் எடுத்து எழுதிட்டு ஆக்சிடேஷன் தனியாகவோ ரிடக்ஷன் தனியாகவோ பிரித்து எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. செகண்ட் ஈக்குவேஷனில் ஆக்சிஜன் வந்து ரியாக்டண்ட்டில் இருக்குது, ப்ராடக்டில் இல்லை. அதுக்காக நம்ம இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி எழுதிட்டு கொடுத்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம். அயானிக் எலக்ட்ரான் மெத்தட் வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம்.